Okay. So, Hallmarks அந்த சோஷியல் ஃபார்மேஷன் பத்தின இந்த ஐடியா விளங்கிச்சா? நான் அதுக்கு அந்த டைம் பேசினது விளங்கிச்சா? நுஸ்கி ரஹ்மா பேசுறேன் Can you கேக்குதா? explain it again? ஓகே ஓகே. ஸோ ஹால்மார்க்ஸ்ன்ற பேசிக் ஐடியா என்னன்னா, எங்களுக்கு சொசைட்டிய வந்து இல்லாட்டி சொசைட்டிக்குள்ளுக்கு இருக்கிற ஹிஸ்டரிய, பிலோசபிய, ரைட், இந்த சமூக கட்டமைப்புகளை ஒவ்வொன்றையும் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு பார்க்கல. எங்களுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வேணுமெண்டா ஹிஸ்டரி, ரிலிஜன், ரைட், பிலோசபி, வரலாறு, தத்துவம், மதம், சட்டம், இது எல்லாத்தையும் எங்களுக்கு சேர்த்து தான் பார்க்கும். பொருளாதாரம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்த்தா தான் எங்களுக்கு இந்த சமூக கட்டுமானம் பத்தின டீப் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு, சரியான அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதான் ஹால் மார்க்ஸ் சொல்றது. அதுல முக்கியமா அரசியலையும் பொருளாதாரத்தையும் எங்களுக்கு பிரிச்சு பார்க்கலாம், ரெண்டையும் சேர்த்தி பார்க்கணும். அவர் அரசியல் பொருளாதாரத்தை மட்டும் இல்ல சொல்றது, மதத்தை, சட்டத்தை, தத்துவத்தை, வரலாறு, இது எல்லாத்தையும் முழுக்க சேர்த்தி பார்க்கும். சேர்த்தி பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்றது அவர்கிட்ட பேசிக் ஐடியா. ரைட், அதான் சொல்றது, சொசைட்டி cannot be studied in isolated part, it is a totality. சமூகம் என்றது தனித்தனியா ஒவ்வொரு கூறு கூறா ஒவ்வொரு பாட்பாட்டை எங்களுக்கு பார்க்கலாது, இது எல்லாம் சேர்ந்த ஒரு ஒட்டு மொத்தம் தான் இந்த சொசைட்டி என்பது பேசிக் ஐடியா. சோ அந்த சோசியல் ஃபார்மேஷன், அந்த சமூக கட்டுமானத்தை அவர் ரெண்டு முக்கியமான ஸ்பியர்ஸா, ரெண்டு தளங்களா பிரிக்கிறார். ஒன்று இந்த எக்கனாமிக் பேஸ், ரைட், பொருளாதார தளம் இல்லாட்டி கீழ்த்தளம், அவர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் சொல்றது, இந்த அகக்கட்டமைப்பு அப்படின்னு சொல்றது. செகண்ட், சூப்பர் ஸ்ட்ரக்சர், த சூப்பர் ஸ்ட்ரக்சர், அது மேல் தளம், ரைட், மேல் தளம். அதை எப்படி அவர் கிளாசிஃபை பண்ற அப்படின்றத நாங்க அடுத்தது பார்ப்போம். த ஹையரார்கி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், த ஹையரார்கி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இங்க பாருங்க, ஒரு பில்டிங்ல கீழே இருக்குது, ஃபவுண்டேஷன்ல இருக்குது எக்கனாமிக் பேஸும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், எக்கனாமிக் பேஸும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இந்த பொருளாதார தளம்ன்றது ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் மாதிரி. இந்த ஃபவுண்டேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் மேல பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிக்கிற அப்படின்னு சொல்றது. இங்க பாருங்க, இப்ப நான் சொன்னதானே அந்த ஒட்டு மொத்தத்தை பார்க்க கொள்ளதான் எங்களோட சமூக கட்டுமானத்தை சரியா விளங்கி கொள்ளும் அப்படின்னு அவர் சொல்றான்னு சொன்னார். அதுல அவர் சொல்ற அந்த பில்டிங் ஃபவுண்டேஷன் மாதிரி சொசைட்டியோட ஃபவுண்டேஷன், சொசைட்டியோட இயக்கத்துக்கான சமூக இயக்கத்துக்கான அடித்தளம் வந்து இந்த பொருளாதார தளத்து தான் இடம்பெற்று. இந்த பொருளாதாரம் யாண்ட கையில ஈக்கிற அப்படின்றத வச்சுதான் டிட்டர்மின் ஆகுது, தீர்மானிக்கப்படுறது அப்படின்றது அவரோட பேசிக் ஐடியா. சோ அதை வச்சு டிட்டர்மின் ஆகுற, அதை வச்சு தீர்மானிக்கப்படுறது தான் இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர், மேல்தளம். மேல்தளத்துல இருக்கிற இந்த லோ, சட்டம் மாதிரியான விஷயங்கள், ரிலிஜன், மதம் மாதிரியான விஷயங்கள், கல்ச்சர், கலாச்சாரம் மாதிரியான விஷயங்கள், ஸ்டேட், ஈவன் ஸ்டேட், அரசு மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் எதை வச்சு டிட்டர்மின் ஆகுறா, யாண்ட கையில பொருளாதாரம் ஈக்கிறத வச்சு. இந்த பொருளாதாரம் யாண்ட கையில ஈக்கிறோம், அவங்க தான் இவங்க எல்லாத்தையும், மேல் ஈக்கிறாக்கள் எல்லாரையும் வந்து தீர்மானிக்கிற, கட்டுப்படுத்துற, அவங்கள இவங்கள கையில வச்சுக்கிற, எல்லாத்தையும் செய்யற. சோ அவர் சொல்ற ரூல் என்னன்னா, சேஞ்சஸ் இன் த எக்கனாமிக் எலிமெண்ட் டிக்டேட்ஸ் சேஞ்சஸ் இன் கல்ச்சர், லோ இன் த ஸ்டேட். இப்ப நான் சொன்ன விஷயம் தான், யாண்ட கையில பொருளாதாரம் ஈக்கிறன்றது இல்லாட்டி பொருளாதாரம் யாண்ட கையில ஈக்கிறன்றது மாறுறது அப்படின்னா, இப்ப ஒரு 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 தரப்புல இருந்துட்டு இன்னொரு தரப்புட கைக்கு பொருளாதாரத்த அந்த அந்த ஏகாதிபத்தியம், மொனோபொலி போறான்டா, அதோட மீனிங் என்னண்டா, கல்ச்சர் மாறும் இந்த பொருளாதாரத்தை கையில வச்சு கொண்டிருக்கிறார்கள்ட்ட சப்போர்ட், சட்டம் மாறும் இந்த பொருளாதாரத்தை யார் கையில வச்சு கொண்டிருக்கிறான்றத வச்சு,
அரசு கூட இந்த பொருளாதாரத்தை கையில வச்சு கொண்டிருக்கிறார்கள் நலனுக்கு தான் இயங்கும் என்று சொல்றேன். சோ மேல் இருக்கிறார்கள் எல்லாரும் சர்வன்ஸ், அடிமகள் என்று இவங்க சொல்றேன். இவங்க எல்லாரும் ஈவன் இந்த மேல் இருக்கிற எல்லா ஸ்பியர்லும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொல்ற இந்த கைத்தொழில் புரட்சிக்கு முன்னுக்கு வரைக்கும் பிரபுக்கள் ஆதிக்கம் செலுத்தின சமூகத்துல, ரைட்? அது கீழே விவசாயிகள் இருந்த. சோ அந்த காலகட்டத்துல என்ன நடக்கும்டா, பொருளாதாரம் பிரபுக்கள் கையில இருக்கிறதால ஈவன் ஸ்டேட் கூட, மன்னர் கூட என்ன செய்வாருன்னா இந்த பிரபுக்கள்கிட்ட நலனை மையப்படுத்தித்தான் செயற்படுவார். அது மாதிரி சட்டங்கள் கூட எப்படி பிறப்பிக்கப்படும்டா, மக்கள் இந்த மாதிரியான பிரபுக்கள் சொல்றத கேட்கும், அதை மீறினா அது சட்ட மீறல், அந்த மாதிரி அவங்க அதை கோடிஃபை பண்ணுவாங்க, அதை நிர்ணயம் செய்வாங்க. அது மாதிரி அவர் சொல்ற ஈவன் மதங்கள் கூட, அவர் சொல்ற போப் மாதிரியான ஆக்கள், ரைட்? இந்த கிறிஸ்தவ பாதிரிமா என்ன செய்வாங்கண்டா, மார்க்க விளக்கம் கொடுப்பாங்க, சமய விளக்கம் கொடுப்பாங்க. மன்னருக்கு அடிபணிகிறது கடமைன்னு சொல்லி, மன்னருக்கு அடிபணிகிறது கடமைண்டா, மன்னர் யாருக்கு அடிபணியணும்னு சொல்றோம் அவங்களுக்கு அடிபணிகிறதும் கடமை அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரியான பேசிக் விஷயங்களை பேஸ் பண்ணித்தான் இவர்கிட்ட கருத்துக்கள் இருந்தது. சோ எக்கானமி தான் சமூகத்தில் இருக்கிற மற்ற எல்லா கூறுகளையும் டிட்டர்மின் பண்ணது அப்படின்றது இவருடைய பேசிக் ஐடியா. முஸ்கி விளங்குதா? முஸ்கின் நீங்க பேசுற விளங்குது இல்ல, இயர்போன் கொஞ்சம் கல்பனா சரி விளங்காது. வணங்குது எல்லாம் கிளியர். ஓகே ரஹ்மான். Yeah, I understood. சவுண்ட் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை தானே? இருந்தா சொல்லுங்க, No. இடையில இன்டர்வீன் பண்ணி சொல்லுங்க. Okay. அடுத்தது the origins of inequality. இந்த இந்த இன்ஈக்வாலிட்டி, இந்த சமமின்மை, இந்த சமத்துவமின்மை இப்ப நாங்க வெஸ்டுக்கு சொன்ன மாதிரி எப்படி வருது அப்படின்றத கார்ல் மார்க்ஸ் விளக்கப்படுது. நாங்க போன கிளாஸ்லயும் இதுல பிரீஃபா பார்த்து அவர் சொல்ற ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம், வரலாற்று பொருள் முதல்வாதத்தை பேஸ் பண்ணி ஹிஸ்டோரிக்கலி வரலாற்று ரீதியா சமூகம் புராதன கம்யூனிச சமூகத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஒரு டெவலப்மெண்ட், ஒரு அபிவிருத்தி அடைஞ்சு வந்து கொண்டே, அந்த அபிவிருத்தி அவர் கேள்விக்குள்ளாங்க. அவர் சொல்ற பழைய காலத்துல, ஆரம்ப காலத்துல கம்யூனிச சமூகம் ஒன்று இருந்த, அந்த சமூகத்துல செல்வம் ஒரு தரப்பு கிட்ட குவிஞ்சிக்கல், ரைட்? அது ஒரு பொதுவான நிலைமையாத்தான் இருந்தது. ஆக்கள் அவங்களுக்கு தேவையானத வேட்டையாடியோ இல்லாட்டி வட்டவர், ரைட், சாப்பாடுகளை தேடிக்கொண்டது, ரைட், அவங்களோட டெய்லி லைஃபுக்கு தேவையான விஷயங்களை தேடிக்கொண்டது. அதுக்கு மேல் மிச்சமா வாரது எல்லாத்தையும், ரைட், எடிஷனலா வார விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொண்டு அவங்களுக்கு இடையில, ரைட்? சோ அவர் சொல்ற இந்த காலத்து புராதன கம்யூனிச சமூகம் என்று சொல்ற, புராதன கம்யூனிச சமூகம். அதுல இருந்து இந்த அவர் சொல்ற மாதிரி இந்த பாருங்க, இனிஷியலி ஆரம்ப காலம் அங்க கிளாஸ்லெஸ், அங்க வகுப்பு ஒன்று இல்லை, செல்வம் மீக்கிறாக்கள் செல்வம் இல்லாதாக்கள் ஒரு வகுப்பு வேறுபாடு இல்லை, எல்லாமே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, எல்லாமே பொது சொத்து. இந்த பீரியட்ல இருந்து மாறுது. இத மாறுறதுக்கான மெயின் ரீசன் அவர் சொல்ற ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸஸ் அண்ட் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, தனியார் சொத்து, அது மாதிரி உற்பத்தி கருவிகள் யாண்டு கைக்கு போறன்றது. அது எப்படி வேலை கொள்ளிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆரம்ப காலத்துல சொத்துக்கள் பொதுவா இருக்கு, அதுக்கப்புறம் எக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகுது, விவசாயம் டெவலப் ஆகுது. இந்த டெவலப் ஆகிறதோடு சேர்த்து விவசாய உபகரணங்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ விவசாய உபகரணங்கள் கொஞ்சம் பேர்கிட்ட கைக்கு போக ஆரம்பிக்குது. ஸோ விவசாய உபகரணங்கள் யாண்ட கையில் இருக்கிறோம், அவங்க மத்தாக்களை விட கொஞ்சம் மேல் இருக்கிறாங்களா கன்சிடர் பண்ண. ஸோ அவங்க என்ன செஞ்சு அதை வச்சு அவங்களுக்கு கீழே ஒர்க்கர்ஸை ரெக்ரூட் பண்ண, ஒர்க்கர்ஸை வேலை வாங்க ஆரம்பிச்சது. ஸோ அவங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்களா இவங்க இருந்தது. அதோடு சேர்த்து நிறைய யுத்தங்கள் நடக்க ஆரம்பிச்சு. இந்த உற்பத்திக்காரர்கள் நீக்கிது, ஈக்கிறாக்கள் இல்லாதாக்களோட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அந்த பீரியட்ல நிறைய அடிமகள் அந்த போர் கைதிகளா வெளிப்பட்டது. ஸோ இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா, இந்த உபகரணங்கள் ஈக்கிறாக்கள், இந்த உபகரணங்கள் ஈக்கிறாக்களை தான் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை ஃபெஸ்ட்டுக்கு வச்சு கொண்டிருந்தாங்கன்னு கன்சிடர் பண்றது, தனியார் சொத்தை ஃபெஸ்ட்டுக்கு வச்சு கொண்டிருந்தார்கள். ஸோ இந்த அடிமகள் அவங்களுக்கு கீழே ஒர்க் ஃபோர்ஸ் வேலை கட்டத்துல. ஸோ இந்த பீரியட்ல முக்கியமா அவர் சொல்ற கொஞ்சம் பேர்ட கையில சொத்திக்குது, நிறைய பேர் அவங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க.
சோ இப்ப பிரச்சனை ஒன்று வர ஆரம்பிக்குது. இந்த மெஜாரிட்டி சொத்து இல்லாதாக்கள் ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, புரட்சி ஒன்று செய்ய ஆரம்பிச்சா, கலகம் ஒன்று செய்ய ஆரம்பிச்சா, பிரச்சனை தானே. அப்ப அந்த டைம்ல தான் இவர் கால்மார்க்ஸ் சொல்ற இந்த சொத்துள்ள வர்க்கம் கற்பனையில் ஒன்றை உருவாக்க ஆரம்பிக்குது. அதுல பேர் ஸ்டேட், அரசு என்று அவர் சொல்ற. அந்த அரசு என்னத்துக்கு அவங்க உருவாக்குறான்னா, அரசு சட்டங்கள் உருவாக்கும். சட்டங்கள் உருவாக்கி சொல்ற இந்த இந்த தொழிலாளர்களுக்கு இல்லாட்டி இந்த அவங்களுக்கு கீழே ஒர்க் செய்யற ஆட்களுக்கு நீங்க இந்த சட்டங்களை மீறக்கூடும், ரைட், இவங்க சொல்றதை நீங்க கேட்கும் என்று சட்டங்களை பிறப்பிச்சு இவங்களை கட்டுப்பாட்டுல வச்சு, ரைட். அப்ப இவர் சொல்ற அரசு உருவாகினதுக்கான ரீசனே இந்த தனியார் சொத்து வச்சுக்கிறாக்களை ப்ரொடெக்ட் பண்ணு, பாதுகாப்பு. அந்த ரீசனை வச்சுதான் அரசு உருவாகி. அதான் அவர் சொல்ற அரசு கூட இந்த பொருளாதாரத்தை வச்சு கொண்டிருக்கிறாங்களா பாதுகாக்கிறதுக்கு உருவாகின ஒரு சாதனம், ஒரு கருவி அப்படின்றதான் இவர் கன்சிடர் பண்றார். சோ இப்படி போகுது. இது செகண்ட் பீரியட். இவருடைய ஃபர்ஸ்ட் பீரியட் வகுப்பில் எல்லாரும் சமம், ரைட், எல்லாம் பொது சொத்து எல்லாம் சரி. அப்ப செகண்ட் பீரியட்ல இந்த ஆண்டான அடிமை அப்படின்ற ஒரு வகுப்பு உருவாக ஆரம்பிக்கிறேன். மூணாவது ஈரால இந்த ஆண்டான் அடிமைன்றது இன்னும் கொஞ்சம் வேற லெவலுக்கு போக ஆரம்பிச்சுக்குது. இந்த ஆண்டான் என்ற வகுப்பு, ரைட், இந்த ஸ்லேவ் ஓனர்ஸ், இந்த அடிமகளை வச்சு கொண்டிருக்கிற அந்த ஓனர்ஷிப் வச்சு கொண்டிருக்கிற கிளாஸ் நிறைய நிலங்களை வாங்க ஆரம்பிச்சு அவங்களோட சொத்துக்களை செல்வங்களை வச்சு. சோ அந்த நிலங்கள் எல்லாத்தையும் இந்த வேலை செய்ய ஆரம்பிக்கிற ஆட்கள் வச்சு வேலை வாங்க ஆரம்பிக்கிற விவசாயி இல்லாட்டி அது சொல்ற சர்வ்ஸ், ரைட், பண்ணையாளர்கள். சோ பண்ணையாளர்களுக்கு இந்த நிலத்தை கொடுப்பாங்க, இதுல நீங்க ஒர்க் பண்ணுங்க, இதுல உங்களுக்கு நாங்க கொஞ்சம் ப்ராஃபிட்டை தருவோம், மிச்சம் எல்லாம் எங்க, சரி. சோ அந்த காலத்துல இன்னொரு வகுப்பு வேறுபாடு வர வர ஆரம்பிக்குது. இந்த பிரபுக்கள் அப்படின்னா நில உரிமையாளர்கள், அவங்களுக்கு கீழே வேலை செய்யற பண்ணையாளர்கள், விவசாயி, ரைட். அப்ப இந்த பீரியட்லயும் இந்த கிளாஸ் டிவிஷன் நீக்குது. அரசு என்ன செய்யும்னா இந்த பிரபுக்களை பாதுகாக்கிற வேலையை செய்யும் அப்படின்னு சொல்றோம். அடுத்த பீரியட் தான் நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், கைத்தொழில் புரட்சி நடக்க ஆரம்பிக்குது. அந்த கைத்தொழில் புரட்சியோட சேர்த்து இன்னொரு புதிய கிளாஸ் வர ஆரம்பிக்குது. அந்த நில பிரபுக்கள் வச்சுக்கிறார்கள். நாங்க வெஸ்ட்டுக்கு அந்த எக்ஸாம்பிளோட பார்த்தோம் தானே. அப்படின்னா ஷூ இல்லாதால் 2 பேர் ரேஸ்ல ஓடுறாங்க. சோ கெட்டிக்காரால் வின் பண்றாரு. அதுக்கப்புறம் வின் பண்றாளுக்கு நாங்க பிரைஸ் மணியை கொடுக்குறோம், அவர் நல்ல ஷூ ஒன்று வாங்குறோம், ஷூவை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடும். அப்படி ஷூ வச்சுக்கிறவர் கட்டாயம் நல்லா ஓடத்தான் செய்வார். இது மாதிரி ஒவ்வொரு பீரியட்லயும் அந்த ஸ்லேவ் ஓனர்ஸா இருந்தாக்கள் தான் இந்த பிரபுக்களா மாறுது. இந்த பிரபுக்கள் தான் இந்த பீரியட்ல அந்த இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், கைத்தொழில் புரட்சி நடந்ததுக்கு போறோம், இந்த கைத்தொழிற்சாலையில முதலாளிகளும் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சந்திக்குது, அவங்களுக்கு இதை வாங்கி, ரைட். சோ அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாண்டா, கைத்தொழிற்சாலைகள் வாங்க ஆரம்பிக்கிறது, இந்த நாடுகான் பயணங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிக்கிறது, திறந்த பொருளாதாரத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஏற்கனவே அவங்கள்ட்ட சந்திக்குது, சல்லியை வச்சு பொருளாதாரத்தை ஈடுபடல, ரைட். அப்ப அவங்களுக்கு இல்ல இந்த பண்ணையாளர்கள் வகுப்பு புதிய ஒரு கிளாஸ் மாற ஆரம்பிக்குது. தொழிலாளிகள் இந்த கைத்தொழிற்சாலைகள்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் இப்போ பெரிய ஒரு வர்க்க வேறுபாடு ஆரம்பிக்குது. இந்த கிளாஸ் டிவிஷன் வர ஆரம்பிக்குது. இந்த கிளாஸ் டிவிஷன்ல இந்த வகுப்பு வேறுபாடுல அரசு என்ன செய்யுதுன்னா இந்த முதலாளிகளை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. எப்பயும் இவர் சொல்ற இந்த முதலாளிகளை, அந்த பிரபுக்களை, அந்த ஸ்லேவ் ஓனர்ஸ், ரைட், அந்த அந்த அடிமகளை வச்சிருந்தாக்கள்ட இந்த மாதிரியான பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, தனியார் சொத்துக்களை வச்சிருந்தாக்கள்ட நலனை பாதுகாக்கிற வேலையைத்தான் இந்த அரசு செய்யும் அப்படின்றதுதான் இவர்கிட்ட கீ கோ ஐடியா. சோ இவர் என்ன சொல்றா, இப்ப நீங்க பார்த்தவர்களுக்கும் இது 4வது ஸ்டேஜ். 5வது ஸ்டேஜ்ல, இந்த 4வது ஸ்டேஜ்ல தான் அவர் பிறந்தது. 1818 பிறந்தவர், ரைட். அப்ப 19th செஞ்சுரி. சோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், கைத்தொழில் புரட்சியில பீக் டைம்ல தான் பிறந்தது. இவர் சொன்ன இந்த டைம்ல மக்கள் இல்லாட்டி இந்த தொழிலாளிகள் இன்னும் பொறுமையாக்க கூடும், ரைட். இதை தாங்க கொண்டிருக்க கூட, இதை மாத்தோம், ரைட். அதனாலதான் இவர்கிட்ட நாங்க தியரிக்கு இல்லாட்டி இவர்கிட்ட கோட்பாடுக்கு நாங்க சொல்ற பேர் கிரிட்டிக்கல் தியரி. அப்படின்னா இவங்க விமர்சன ரீதியா பார்ப்பா. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்த மாதிரி தத்துவார்த்த அணுகுமுறை இல்லாட்டி ஒப்பீட்டு அணுகுமுறை எல்லாம் இந்த பிலோசபிக்கல் அப்ரோச், கம்பேரிட்டிவ் அப்ரோச் எல்லாம் விளங்கப்படுத்தும், எக்ஸ்பிளைன் பண்ணும்,
ரைட்? ஆக்ஷன் பிளான் தராது. இவர் சொல்றது இதுவரைக்கும் பிலோசபர்ஸ் தத்துவவாதிகள் எக்ஸ்பிளைன் பண்ண வேலை மட்டும்தான் செஞ்சது. இனிமேல் தத்துவம் என்ன செய்யணும்டா, தத்துவவாதிகள் என்ன செய்யணும்டா, மாத்தோம், சமூகத்தை மாத்தோம், புதிய உலக ஒழுங்கு ஏற்படுத்தும். அப்படி சொல்ற இந்த முதலாளிகள் இந்த தொழிலாளிகளுக்கு எதிராக புரட்சி செய்யணும், கலகம் செய்யணும், செஞ்சு இந்த அரசை கவிழ்க்கும். இந்த அரசு இந்த முதலாளிகள நலனைத்தான் பேணுது. இதை நாங்க பாட்டாளி வர்க்க அரசா மாத்தோம். அப்படின்னா இந்த தொழிலாளிகள அரசா மாத்தி அந்த தொழிலாளிகள அரசின் மூலமா இந்த முதலாளிகள எச்ச சொச்சங்கள் எல்லாத்தையும் அளிக்கும். அதுக்கு அவர் சொல்ற சோசியலிச அரசு அந்த பீரியட்ல. அப்ப அந்த பீரியட்ல எச்ச சொச்சங்கள் எல்லாம் அழிச்சதுக்கு போறோம் என்ன நடக்க வேண்டாம், லாஸ்ட்டுக்கு அந்த பள்ளிய ஃபெஸ்ட்டுக்கு அந்த கோல்டன் ஈரா ஒன்று இருந்ததானே, ரைட்? அப்படின்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வகுப்பு வேறுபாடு ஒன்றும் இல்லை, அந்த மாதிரியான ஏற்பாடு உண்டு. மறுமணம் புதுசா வர ஆரம்பிக்கும். அது அவர் செல்ற நியூ கம்யூனிஸ்டீரா, நவ கம்யூனிஸ்ட் சமூகம். அந்த சமூகத்தை நோக்கி தான் நாங்க போவோம். இதுதான் மார்க்ஸ்ட கற்பனா சமூகம், ரைட்? மார்க்ஸ் இமேஜின் பண்ணது இதுதான், ரைட்? ஓகே. ஸோ அவர் சொல்ற அந்த பேசிக் ஐடியா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது உங்களுக்கு இந்த ஐடியா போதும். மார்க்ஸ் ஐடியாவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னா எங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்றது எல்லா இடத்துலயும் ரிப்பீட்டட்லி வரும். மார்க்ஸ் ஐடியாஸ் தேர்ட் சாப்டர்ல வரும், ரைட்? அப்புறம் 5th சாப்டர்ல மறுபடியும் வரும். சோசியலிசம் உண்டு, கருத்தியலா படிப்பீங்க, ஐடியாலஜியா படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கிளாஸ் டிவிஷன், ரைட்? இப்ப நாங்க பேசின ஐடியா தான் இந்த வகுப்பு வேறுபாட்டால என்ன நடக்கிறண்டா இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி, ரைட்? சொத்து வச்சு கொண்டிருக்கிற சிறுபான்மை, சொத்து இல்லாத பெரும்பான்மை. இதுல அவுட்கம் என்னன்னா dominating minority with economic resources suppressing the majority, right? இந்த dominating ஆதிக்கம் செலுத்துற ஒரு சிறுபான்மை அது என்ன செய்யும்னா எக்கனாமிக் ரிசோர்ஸ், பொருளாதார மூல வளங்களை கையில வச்சிக்கும். அதை வச்சு என்ன செய்யும்டா இந்த சொத்து இல்லாத இந்த மெஜாரிட்டிய, இந்த தனியார் சொத்து இல்லாத இந்த பெரும்பான்மையை அடக்கிய இதைதான் அது செய்யும் அப்படின்னு இதுல விளக்கம் உண்டு மார்க்ஸ் கொடுக்குறார். விளங்குதான ஸ்கீம்? ஓ வழங்கிட்டு அந்த சோசியலிச பார்ட் பண்ணும் கொஞ்சம் வழங்குது. விளங்குதான ஸ்கீம்? வழங்கிட்டு அந்த சோசியலிச பார்ட் பண்ணும் கொஞ்சம் வழங்குது. ஓகே, சோசியலிச பார்ட் விளங்குது அப்படி அவங்களுக்கு? அது மட்டும் தான் கொஞ்சம் வழங்குறேன். நீ விளங்கல அப்படியா? வழங்குது. ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா இந்த 4 ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு விளங்கிச்சுதான் இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப 4 ஸ்டேஜ் வரைக்கும் இந்த நாலு கட்டங்கள்லையும் சொத்து வச்சிக்கிறாள், சொத்து வச்சில்லாதா அப்படி என்று அந்த வகுப்பு வேறுபாடு இருக்குது. இந்த ஃபெஸ்ட் பீரியடை தவிர மற்ற 3ல நிற்குது. அவர் என்ன செய்யறாருன்னா இந்த வகுப்பு வேறுபாட்டை நாங்க இல்லாமக்கணும்டா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், இந்த அடக்கி ஆளப்படுற இந்த சொத்தில்லாத இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளுக்கு வச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார்களுக்கு எதிராக புரட்சி செய்யும், ரைட்? அவங்களை இல்லாமக்கும், ரைட்? அவங்களை இல்லாமக்கிட்டு இந்த தொழிலாளிகளுக்கு சார்பான புதிய ஒரு அரசொன்ன கிரியேட் பண்ணும். இந்த புதிய அரசை கிரியேட் பண்ணி அந்த தொழிலாளிகள்கிட்ட நலனை பாதுகாக்கிற எல்லா சமூக கட்டுமானங்களையும் தெரிஞ்சுட்டு இந்த தொழிலாளிகளுக்கு சார்பான நிலைமையை ஏற்படுத்துற எல்லா ஏற்பாடுகளையும் அந்த அரசை பயன்படுத்தி செய்யும், ரைட்? அப்ப அந்த அரசை பயன்படுத்தி செய்ய போல இந்த பெரும்பான்மை மக்கள் இந்த சிறுபான்மை இந்த பெரும்பான்மை மக்களுக்கு தேவையான சமூக கட்டுமானங்களை திருப்ப ஏற்படுத்துவாங்க. அதை ஏற்படுத்துறதால அந்த ஏற்கனவே இந்த மாதிரியான அந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பொது சொத்தை பேஸ் பண்ணி சமூக நலனை பேஸ் பண்ணி அந்த சமூகம் ஒரு பரஸ்பரம் அந்யோன்யமா இயங்குற மாதிரியான சமூகம் எப்பவும் ஒரு கிளாஸ் அடக்கி இன்னொரு கிளாஸ் ஆடணும் என்ற மனோபாவம் இல்லாத, ரைட்? எப்பவும் ஒரு சொசைட்டல் அப்ரோத்தை நோக்கி சமூக முன்னேற்றத்தை நோக்கி நகர்ற ஒரு சமூக கட்டமைப்பு கொண்டுருவா.
அந்த சமூக கட்டமைப்பு உருவாக்குறதுக்கான ஏற்பாடை அந்த புரட்சி மூலமா நாங்க செய்வோம். சோ இதை ட்ரை பண்ணதுதான் 1917 கார்ல் மார்க்ஸ் இதை ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னா இப்படி நடக்க வேணும் என்று சொல்லி இப்படி நடக்க வேணும் என்று சொன்னதை ஃபெஸ்டா அப்ளை பண்ண ட்ரை பண்ணதுதான் 1917 ரஷ்யால ரஷ்யன் ரிவல்யூஷன் ரஷ்ய புரட்சி நடந்த அங்க லெனின் அந்த லீடர்ஷிப்பு கீழே அங்க என்ன செய்ய ட்ரை பண்ணா அப்ப இருந்த அரசை கவிழ்த்துட்டு இந்த கம்யூனிச கட்சி வந்து ஆட்சியை நிறுவி இந்த பொதுமக்களுக்கு சார்பான இந்த தொழிலாளிகளுக்கு சார்பான ஒரு அரசை கிரியேட் பண்ண ட்ரை பண்ண அதுக்கு ஒரு ஸ்டாலின் மாதிரியானாக்கள் டிக்டட்டோரியல் அப்படின்னா கொஞ்சம் சர்வாதிகார ரீதியில் இதை கொண்டு போக ஆரம்பிச்சதால கார்ல் மார்க்ஸ் அந்த நோக்கம் நிறைவேறல. மாதிரி 1949 சைனால மாவோ சேத்துங்க கீழ அங்க கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் உருவாகினது. அவங்களும் பேசிக்கலி அவங்களோட ஐடியாஸ் எடுத்தது கார்ல் மார்க்ஸ் இந்த சோசியலிச அரசை உருவாக்கணும், தொழிலாளர்களுக்கு சார்பான அரசு உருவாக்கணும் என்று. பட் அந்த கோலும் வந்து எந்த அளவுக்கு நிறைவேறிக்கிற அப்படின்றது ஒரு டவுட், ரைட்? கார்ல் மார்க்ஸ் கடைசி பீரியட் தான் இந்த ப்ரொசஸை இந்த சோசியலிச அரசுக்கு நாங்க செய்யக்கொள்ளே அந்த ஃபெஸ்ட் பீரியட்ல ஆரம்ப பீரியட்ல நாங்க எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை புறவு வந்து மெதுவா நாங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் புதிய கம்யூனிஸ்ட் சமூகத்துல அப்படி என்று எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ சாம்ஸ்கி வணங்கி நல்ல வணங்கி. டிஃபைனிங் த பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அப்ரோச், ரைட்? இப்ப நாங்க டிஃபைன் பண்ணுவோம் அரசியல் பொருளாதார அணுகுமுறைண்டா என்ன, நாங்க அதை கொஞ்சம் வரைவிலக்கணப்படுத்தும். எக்ஸ்பிளைனிங் பொலிட்டிக்கல் ஃபினோமினா த்ரூ மார்க்சிஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ். இப்ப நாங்க மார்க்சிஸ்ட் ஐடியா எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தது. ஸோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அப்ரோச் அப்படின்றாவே என்னண்டா அரசியலை இல்லாட்டி அரசியல் செயற்பாடுகளை இந்த மார்க்சிய அடிப்படைகளை பேஸ் பண்ணி விளங்கப்படுத்துறது. அதுதான் இங்க முக்கியம், ரைட்? செகண்ட், அதுல கோர் டாஸ்க் என்னன்னா ஐடென்டிஃபை த எக்கனாமிக் பேஸ் and political class rules of every political event, right? ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுக்கும் பின்னுக்கால இருக்கிற இந்த பொருளாதார முறைகள் பத்தி, ரைட்? அதோட சேர்த்தின சமூக இந்த வகுப்பு வேறுபாட்டை விளங்கப்படுத்துறது தான் இந்த முக்கியமான டாஸ்க். அப்படின்னா எந்த ஒரு அரசியல் நிகழ்வுக்கு பின்னுக்காலே இந்த பொருளாதார காரணியும் நீக்கும். யாராவது ஒரு அதிகார வர்க்கம் இந்த பெரும்பான்மையை அடக்கியாளர் ஒரு பின்புலம் நீக்கும், அதை நாங்க கண்டுபிடிக்கும். இதுதான் இவங்களோட முக்கியமான டாஸ்க். சோ அவங்களோட லென்ஸ் என்னடா, அவங்களோட அந்த இவங்களை பார்த்த விலகம் எக்கனாமிக்ஸ் அந்த லென்ஸை யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் சயின்ஸை பார்க்குறேன், ரைட்? சோ அவங்களோட லென்ஸ் எப்படி என்றா analyzing the totality, not individual portions. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்த மாதிரி அரசியல் விஞ்ஞானத்தையோ இல்லாட்டி சமூகத்தையோ நாங்க பார்க்கக்கூட தனித்தனியா பார்க்கக்கூடாது, அதை பொருளாதாரத்தோடு சேர்த்து பார்க்குவோம். இந்த பொருளாதார காரணிகள் எந்த மாதிரி மதங்களை நிர்ணயம் செய்யுது, எந்த மாதிரி சட்டங்களை நிர்ணயம் செய்யுது, எந்த மாதிரி அரச நிர்ணயம் செய்யுது, ரைட்? எந்த மாதிரி தத்துவத்தை நிர்ணயம் செய்யுது, இப்படி ஒரு ஒட்டுமொத்த பார்வையோடு நாங்க பார்க்கணும். அப்படின்றது அரசியல் பொருளாதார அணுகுமுறையில இன்னொரு முக்கியமான டாஸ்க், இல்லாட்டி இன்னொரு முக்கியமான ஃபண்டமெண்டல் அடிப்படை. சோ நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்த மாதிரி நாங்க இதை எம்பசைஸ் பண்ற இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறை பார்க்கிற அப்படின்னா பொலிட்டிக்ஸ் ஸ்கூலுக்கு பார்க்கிற முக்கியமான தீம்ஸ் என்ன, முக்கியமான தலைப்புகள் என்னது அப்படின்னு பார்த்தா ஒன்று பவர், ரைட்? யாண்ட கையில் அதிகாரம் உண்மையிலே யார் அதிகாரத்தை வச்சிக்கிறார், எந்த அதிகாரத்தை வச்சிக்கிறார்கள், யாரை கட்டுப்படுத்துறது, இப்படி இருக்கு மாதிரி ஒத்தாரிட்டி. இப்ப பவரும் ஒத்தாரிட்டியும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். பட் ஒத்தாரிட்டின்றது வந்து டெசிக்னேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலிக்கு அந்த ஸ்கூல்ல வந்து பிரின்சிபல் இருப்பார், அவரை கீழே டீச்சர்ஸ், ஒரு வைஸ் பிரின்சிபல், வட்டெவர் இப்ப, ரைட்? சில நேரம் ஒத்தாரிட்டிக்கும் அப்படின்னா உண்மையிலே ரியல் பவர் யாருக்கு, சாரி, ஒத்தாரிட்டின்றது அந்த பவர் யாரு கேட்கிற அப்படின்றது
எழுதப்பட்டிருக்கிறது. ரைட், எங்களுக்கு பார்த்தா வேணும் பிரின்சிபலுக்கு தான் authority இருக்குது. ஆனா பவர்ன்றது அது ரியல் டைம்ல எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி சில நேரம் பவர் பிரின்சிபலுக்கு இல்லாம பவரை வச்சு கொண்டிருக்கிறது அங்க நல்லா டீச் பண்ற டீச்சர்ஸ்ட கை வைக்கும். ரைட், இவங்க பிரின்சிபலுக்கு எதிராக ஏற்பட்டா பிரின்சிபலுக்கு ஸ்கூல் ஒழுங்கா கொண்டு போயிடலாம். உங்களுக்கு இந்த கிளாஸ் டிவிஷன்ல பார்த்தா விளங்கும். நாங்க நினைச்சு கொண்டிருப்போம் ஸ்டேட் தான் உண்மையான authority-ங்கிறாங்க. இவங்க சொல்ற ஸ்டேட் authority உண்மையில ரியல் பவர் யாருன்னு கையில் இருக்கிறாண்டா இந்த எக்கனாமிக் கிளாஸ் கிட்ட இந்த பொருளாதாரத்தை வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அரச கூட இயக்குது. சோ நாங்க authority யாண்ட கையில் இருக்கிறன்றதையும் பார்க்கணும், பவர் அதிகாரம் யாண்ட கையில் இருக்கிறன்றதையும் பார்க்கணும் என்று இவர் விளங்கப்படுத்துறார். மாதிரி கிளாஸ் டிவிஷன் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்த மாதிரி இந்த வர்க்க வேறுபாட்டை நாங்க தனியான தலைப்பா பார்க்கணும் அப்படின்னு இவர் எக்ஸ்பெக்ட் பண்றது. மாதிரி கிளாஸ் கன்ஃபிளிக்ட் இந்த வர்க்கங்களுக்கு இடையில நடக்கிற முரண்பாடு சொன்ன மாதிரி சொத்து வச்சிருக்கிறார்கள் சொத்து வச்சில்லாதாக்கள் இவங்களுக்கு இடையில நடக்கிற இந்த முரண்பாடு இதை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். மாதிரி இந்த ஸ்டேட் எப்படி இந்த முதலாளிமார்ட மாதிரி சொத்து வச்சிருக்கிறார்கள்ட தனியார் சொத்து வச்சிருக்கிறார்கள்ட இந்த வர்க்க கருவியா செயற்படுது அப்படின்றத நாங்க பார்க்கணும் அப்படின்றத இவர் எக்ஸ்பிளைன். அது மாதிரி சோசியல் ரெசிஸ்டன்ஸ் இந்த இந்த அடக்குமுறைக்கு எதிராக இந்த இந்த சமூக இந்த பிரஷருக்கு எதிராக எப்படி இந்த சொத்து வச்சில்லாதாக்கள் இல்லாட்டி அடக்குமுறைக்கு உள்ளாகிறாக்கள் ரெசிஸ்டன்ஸ் அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் மீனிங் அவங்களோட எதிர்ப்பு அவங்களோட புரட்சியை அவங்களோட கலகம் பத்தின இல்லாட்டி அவங்களோட எதிர்ப்புணர்வை எப்படி விளங்கப்படுத்துறது. ரைட், அதைத்தான் அவர் ரெவல்யூஷன் புரட்சி என்ற அந்த வசனம் மூலமா விளங்கப்படுது. அப்படின்னா தொழிலாளி வர்க்கம் முதலாளி வர்க்கத்துக்கு எதிராக புரட்சி செய்யும், அவங்களோட எதிர்ப்புணர்வை காட்டும், அப்பதான் அந்த மாற்றத்தை கொண்டு வர இயலும் அப்படி என்று கார்ல் மார்க்ஸ் அவரோட ஐடியாஸ் மூலமா விளங்கப்படுத்துற. அதுதான் நாங்க இந்த பொலிட்டிக்கல் எக்கானமி அப்ரோச்ல ரைட் அரசியல் பொருளாதார அணுகுமுறைகளுக்கு பாக்குற அப்படின்றத நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். சோ இந்த பொலிட்டிக்கல் எக்கானமி அப்ரோச் முக்கியமா இன்னொரு முக்கியமான அப்ரோச்சை கவுண்டர் பண்ற ரைட் அத விமர்சனத்துக்கு உட்படுத்துற அந்த முக்கியமான அப்ரோச் தான் இந்த பிஹேவியரிசம் என்று சொல்றோம். நாங்க ஏற்கனவே பார்த்த அணுகுமுறை ரைட் நடத்தைவாத அணுகுமுறை ரைட் அதை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுது அப்படின்றத நாங்க பார்ப்போம். ரைட், இது வரைக்கும் நாங்க பார்த்தது நுஸ்கி விளங்கிச்சா? ரஹ்மா? Yes, I understood. சோ நாங்க இது வரைக்கும் பார்த்ததை வச்சு எங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் அடிக்கணும். இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறை கிரிட்டிக்கல் ரைட் எப்பவும் அந்த விமர்சன பார்வையோட தான் பார்க்கும். ரைட், இந்த சமூகத்துல நடக்கிற அடக்குமுறைக்கு எதிராக இந்த மாற்றத்தை நோக்கி ரைட் ஒரு விமர்சன ரீதியான ஒரு பார்வைக்கு மாதிரி அது ஒரு ரெடிக்கல் ஃபார்ம்ல தான் பார்க்கும். அதுக்கு ஒரு தீவிர தன்மையும் நீக்கும். இந்த புரட்சி இந்த மாற்றம் அப்படின்ற ஒரு தீவிர தன்மையும் நீக்கும். மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ரைட் எப்படி ஒரு மாற்றத்தை எங்களுக்கு கொண்டு வரையிலும் அப்படின்ற ஒரு தீவிர எஸ்பிரேஷன் தீவிர நாட்டம் உண்டாங்களுக்கு ரைட். இது பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்ரோச் கீ கம்போனன்ட்ஸ். அது மாதிரி பிஹேவியரிசம் நாங்க ஏற்கனவே பார்த்த அந்த நடத்தைவாதத்தை முக்கியமான கம்போனன்ட்ஸ் தான் அது கன்சர்வேட்டிவ்டா அது ஈக்கிரத்தை பாதுகாக்கிற வேலையே செய்யும். அது நாங்க ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி வேல்யூ ஃப்ரீ ரைட் இது நல்லம் இது சரியில்லை அப்படின்னு அதுல ஒப்பீனியன்ஸ் சரியா ரைட் அது டேட்டாஸ் சொல்லும் எனலைஸ் பண்ண பிரபுகளத்தை விளங்கப்படுத்தும் நியூட்ரலா இருந்து அதுல ஐடியாஸ் சொல்லும். ஸோ பொலிட்டிக்கல் எக்கானமி அப்ரோச் சொல்ற என்னன்னா இந்த நடத்தைவாதம் கன்சர்வேட்டிவ் அது நல்லம் சரியில்லைன்னு செல்ற இல்லை என்றதால அது சமூக கட்டுமானத்துல அநீதி நடந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அதை தட்டி கேட்கறதில்லை. அந்த பழமையான விஷயங்களை பாதுகாக்கு மாதிரி ஸ்டெட்டிக் ரைட் அது ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு சமூகம் போறதை தூண்டுதில்லை, ஒரு நிலையில வச்சுக்கிறது. அதான் அது ஒரு ஃப்ளோட், அது ஒரு பிழையான பார்வை
அப்படின்றத பொலிட்டிக்கல் எக்கானமி அப்ரோச் அரசியல் பொருளாதார அணுகுமுறை இந்த நடத்தைவாத அணுகுமுறைக்கு முன்வைக்கும். ரைட், அவங்க அதை எப்படி சொல்றேன்னா அது ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் என்னன்னா சர்ஃபேஸ் versus சப்ஸ்டன்ஸ். ரைட், இந்த பிஹேவியரிசம் வந்து எல்லாத்தையும் இந்த சர்ஃபேஸ் லெவல்ல இந்த மேலோட்டமான பார்வையாத்தான் எல்லாத்தையும் பார்க்கிறோம். இதை பார்த்தாவில்ல, ரைட், மேலுக்காலிக்கிற விஷயத்தை தான் பார்க்க. ரைட், பொலிட்டிக்கல் எக்கானமி அப்ரோச் அரசியல் பொருளாதார அணுகுமுறை சொல்றேன்னா நாங்க அப்படி இல்லை. ரைட், இப்போ உதாரணமா இந்த ஒரு vote பண்ண போற ஒரு 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 voting அந்த பாப்புலேஷன் எடுத்து, ரைட், நீங்க யாருக்கு vote பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இவங்க சும்மா வைப்பாங்க. அவங்க அதை வச்சு ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க. யார் பிஹேவியரிசம் நடத்தைவாதிகள், இளைஞர்கள் இவங்களுக்கு vote பண்றாங்க, வயசானாக்கள் இவங்களுக்கு vote பண்றாங்க, கொலம்பு சென்ட்ரல்ல இவங்களுக்கு vote பண்றாங்க, ரூரல் ஏரியா இந்த ஊர் பகுதிகளில் இப்படி ஓட் பண்றாங்க, இப்படின்ட்டு இந்த ஓட்டிங் ப்ரொபோர்ஷன் சதவீதத்தை அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் உண்மையா அவங்க சொல்லுவாங்க பொலிட்டிக்கல் எக்கானமி அப்ரோச் என்ன செய்யும்டா, நாங்க என்ன செய்வோம்டா, ஏன் இளைஞர்கள் இவங்களுக்கு ஓட் பண்ண விரும்புறாங்க, அவங்களுக்கு ஏதாவது அநீதி நடக்குது அதனால ஓட் பண்றாங்க இவங்க. ரைட், இந்த வயசானாக்கள் ஏன் இவங்களுக்கு ஓட் பண்றாங்க இல்லை, ஏன் இவங்க சேஞ்ச விரும்புறாங்க இல்லை, புதிய சேஞ்ச நோக்கி ஏன் போக விரும்புறாங்க இல்லை, ஏன் பழையத்தையே வச்சுக்கொள்ள விரும்புறாங்க. ரைட், நகர்ப்புறங்கள்ல ஏன் இவங்களுக்கு ஓட் பண்றாங்க, ஏன் சல்லிக்காராக்கள் கூட அங்கே ஐக்கிறாங்க, அதாவது இவங்களுக்கு ஓட் பண்ண விரும்புறாங்க. இந்த ஊர் பகுதியில் இருக்கிறார்கள் கூட அந்த எக்கனாமிக் பேர்டன், இந்த பொருளாதார இந்த அசமத்துவத்தை ஃபீல் பண்ணுவாங்க, ரைட், இன்இக்வாலிட்டியை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களா கூட மாற்றத்தை விரும்புறாங்க. இந்த மாதிரி அந்த டீப்பா லெவல் இருக்கிற விஷயங்களை அரசியல் பொருளாதார அணுகுமுறை பார்க்குது. அவங்கதான் ரியல் சப்ஸ்டன்ஸ் உள்ளடக்கத்தை பார்க்குறாங்க. இந்த பிஹேவியரிசம் நடத்தைவாதம் வந்து மேலோட்டமான விஷயங்களை இந்த டேட்டாஸோட ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களோட மட்டும் அவங்களை மட்டுப்படுத்தி கொள்றாங்க அப்படி என்று விமர்சிப்பாங்க. ஸோ அவங்க சொல்றேன் என்னன்னா பிஹேவியரிசம் completely avoids the substantial core themes of politics. ரைட், இப்ப நாங்க சொன்ன விஷயம் தான். ரைட், இந்த நடத்தைவாத அணுகுமுறை இந்த சப்ஸ்டன்ஸ் இந்த பொலிட்டிக்ஸுக்குள்ள கேட்கிற இந்த உள்ளடக்கம், இந்த ரியல் டீல் உள்ள கேட்கிற ரியல் சாமான்ஸ், உள்ள கேட்கிற அந்த மோட்டிவ்ஸ், ரைட், ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தூண்டப்பட்ட அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ், அந்த அவங்களை தூண்டுற சாமான், ரைட், இதுகளை வந்து பிஹேவியரிசம் நடத்தைவாதம் ஆய்வு செய்தில்லை அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ண. அவங்களோட செகண்ட் கிரிட்டிக், ரெண்டாவது முக்கியமான விமர்சனம் தான் த மித் ஆஃப் நியூட்ரலிட்டி. பிஹேவியரிசம் சொல்லும் நாங்க நியூட்ரல், நாங்க யாண்ட பக்கம் இல்லை, நாங்க நடுநிலைமை, சென்டர் ஸ்டேஜ் இருந்துதான் எல்லாத்தையும் பார்க்கிற அப்படின்னு இந்த நடத்தைவாதம் சொல்லு. அவங்க சொல்ற இது ஒரு மித், இது ஒரு கற்பனை, இதோ இப்படி ஒன்று இல்லை, நியூட்ரல் ஒன்று இல்லை அப்படின்னு பொருளாதார அணுகுமுறை சொல்லும். அவங்க சொல்றத எப்படி விலகப்படுத்துறன்னு பாருங்க. கிளைம் பிஹேவியரிஸ்ட் எம்பசைஸ் கெதரிங் அன்பயஸ்ட் இன்ஃபர்மேஷன். நடத்தைவாதிகள் சொல்றது நாங்க எந்த ஒரு ஆட்களுக்கும் சார்பு இல்லாத மாதிரிதான் இன்ஃபர்மேஷன்ஸை கெதர் பண்றோம். நாங்க சொல்ற இவங்களுக்கு ஓட் பண்ண விருப்பம், இவங்களுக்கு ஓட் பண்ண விருப்பம் அவ்வளவுதான் சொல்லிட்டு நிப்பாட்டுற. இவருக்கு ஓட் பண்றது நல்ல, இவருக்கு ஓட் பண்றது சரியில்லை, சோ இவங்க எடுத்த டிசிஷன் இல்லை, இவங்க எடுத்த டிசிஷன் சரி என்றெல்லாம் நாங்க சொல்ல போறல அப்படின்னு நடத்தைவாதிகள் சொல்றோம். அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. எப்பவுமே இவங்க சொல்ற அரசியல் பொருளாதார அணுகுமுறைவாதிகள் சொல்றது ரியாலிட்டி இல்ல, யதார்த்தத்தை அப்படி இல்லை. ரைட், பிஹேவியரல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இஸ் பொலிட்டிக்கலி கன்சர்வேட்டிவ். இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த நடத்தைவாதிகள் அரசியல் ரீதியா இந்த பழமவாதி இல்லாட்டி பழமைய பாதுகாக்க, இந்த மாற்றத்தை நோக்கி சமூகத்தை நகர்த்தாதாங்க. ரைட், சோ இவங்க சொல்ற என்னன்னா இட் டிஃபென்ஸ் எக்ஸிஸ்டிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பவர் அண்ட் ரெசிஸ்ட் சோஷியல் சேஞ்ச். சோ இவங்க என்ன செய்யறாங்க, இந்த நடத்தைவாதிகள் இப்ப அந்த பவர் ஸ்ட்ரக்சர் அதிகார முறையை காப்பாத்துற, அவங்கள தட்டி கேட்காத அந்த செயற்பாடு செய்யறதால அந்த மாற்றத்தை நோக்கி நகர்ற மக்களோட அந்த பயணத்தை தடை செய்யுது. ரைட், இந்த அதிகார வர்க்கம் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டை மக்கள் மேல தொடர்ச்சியா செய்யறதுக்கு உதவி செய்யுது அப்படி என்று இவங்க அவங்களோட விமர்சனத்தை சொல்றாங்க. மாதிரி தேர்ட் கிரிட்டிக், மூணாவது கிரிட்டிக் தான் ஒப்சர்வேஷன் வர்சஸ் ஆக்ஷன்.
சொல்றேன் இந்த நடுத்தவாதிகள் வந்து இந்த ஒப்சர்வ் பண்றதோட, பார்க்கிறதோட, கண்காணிக்கிறதோட, இந்த மைக்ரோஸ்கோப் பண்ணி இதை செய்யறதோட மட்டும் நிப்பாட்டிக்கொள். ரைட், வேற ஒண்ணும் செய்யறாங்க, அவதானிக்கிறது எங்களையும் சொல்றாங்க. இதான் என்ன நடக்குதுன்னா, சர்வ்ஸ் த டாமினன்ட். ரைட், எந்த பார்ட்டி, எந்த வர்க்கம், எந்த கட்சி அதிகாரத்தில் இருக்கிறதோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த பிஹேவியரிஸ்டிக்கிறதா. அவங்களும் சொல்லுவாங்க நீங்க உங்களோட வேலையை செஞ்சு கொண்டு போங்க. ரைட், ஏன்னா இவங்க தட்டி கேட்க மாட்டேன், அநீதியை தட்டி கேட்க மாட்டேன். பொலிட்டிக்கல் எக்கானமி சொல்றது நாங்க அப்படி இல்லை, நாங்க ஆக்ஷன் ஓரியன்ட். நாங்க அநீதி நடந்தா தட்டி கேட்குது. சோ நாங்க தான் கண்ட்ரிபியூஷன் டு சேஞ்ச், இந்த மாற்றத்தை நோக்கி நகர்ற பயணத்தை தூண்டுறாங்க. பாருங்க அந்த ஹேம் ஒரு 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 சுத்தி அடிக்கும் இல்லையா, மாற்றத்தை விரும்புறாங்க. இந்த அளவுக்கு நாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லான அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியூ கண்டெக்ஸ்ட் ஃபார் இன்டர்பிரிட்டேஷன், நியூ கண்டெக்ஸ்ட் ஃபார் இன்டர்பிரிட்டேஷன். அவங்க சொல்ற ஒரு புதிய மாற்றத்தை நோக்கின எங்களோட வரைவிலக்கணம் கொண்டு தேவை. அதுல முக்கியமா acknowledging the decisive role of economic and class factors in politics. இந்த மாற்றத்தை நோக்கி நகர்ற பயணத்துல எங்களோட வரைவிலக்கணங்கள் இப்படிதான் நீக்கணும்னு அவங்க சொல்ற. அதுல முக்கியம் அவங்க சொல்ற இந்த பொலிட்டிக்ஸ், ரைட், அப்படின்னா இந்த பொலிட்டிக்ஸ் மாறணும்னு நாங்க அக்னாலேஜ் பண்ணணும், நாங்க ஏற்றுக்கொள்ளணும். இந்த பொருளாதார காரணிகள், அது மாதிரி இந்த வகுப்பு வேறுபாடுகள் இந்த அரசியலுக்கு இயங்குற அப்படின்றது ஃபர்ஸ்ட் நாங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றத இவங்க நம்புறோம். இதை வச்சுதான் எங்களோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ், எங்களோட வரைவிலக்கணங்கள் இருக்க வேணும் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் அவங்க சொல்ற விஷயம், interpreting the state as a class instrument used by the minority to suppress the majority. நாங்க ஏற்றுக்கொள்ளணும் இந்த அரசுன்றது இந்த 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 பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இந்த தனியார் சொத்து வச்சுக்கிற இந்த சிறுபான்மையை பாதுகாக்கிற, அது மாதிரி இந்த பெரும்பான்மையை அடக்கியாளுற இந்த சிறுபான்மையை பாதுகாக்கிற ஒரு கருவி தான், உபகரணம் தான் அரசு என்றதை நாங்க ஏற்றுக்கொள்ளோம். அதை ஏற்றுக்கொண்டுதான் எங்களை இன்டர்பிரிட்டேஷன் வரைவிலக்கணத்தை சொல்லணும் அப்படின்றத எங்களோட ரெண்டாவது முக்கியமான ஐடியாவா சென்று. தேர்ட் முக்கியமான ஐடியா என்னன்னா, ரெகக்னைசிங் தட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ப்ரொசஸ்ட் அக்கார்டிங் டு த டாமினன்ட் ரிச் கிளாஸ். பாருங்க, அதை சொல்றேன் என்னன்னா, இந்த சமூகத்தை உருவாகிக்கிற இந்த ஒவ்வொரு ஒழுங்கமைப்புகளும், ரைட், ஒழுங்கமைப்புகளுக்கு அவர் சொல்ற என்னன்னா சட்டம், மதம், கலாச்சாரம், இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் எதை வச்சு உருவாகிறா, இந்த ரிச் கிளாஸ், பணம் படைச்ச இந்த அதிகாரத்தை தக்க வச்சு கொண்டிருக்கிற இந்த பொருளாதார முதலீட்டாளர்கள் நலனை பாதுகாக்கிறது தான் இந்த ஒவ்வொரு நிறுவனமும் செய்யற அப்படின்றதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றது இவங்க சொல்றேன். ரைட், நான் ரீஜாயின் ஆகும் 1 minute தான்.